அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா இந்த மாதத்துல கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 4 கிரகமும் கன்ஜெக்ஷன்ல நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இருக்காங்க. இந்த மாதத்துல அப்படியே ஒரு கிரகமா அஷ்டமத்தை விட்டு அப்படியே விலகுது. மே 18க்கு மேல ராகு, கேது இது வந்து டிரான்சிட் ஆகிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. இப்போ சனி அஷ்டம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பர்టిక్యులரா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த மாதத்துல உச்சமா இருப்பாரு. இந்த மாதம் ஃபுல்லாவுமே உச்சம் தான் சுக்கிரன். அதே மாதிரி புதன் நீச்சத்துல இருந்தாலும் கரெக்டா 4ஆம் தேதி புதன் பெயர்ச்சியாகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதே போல சூரியன் இந்த மாதத்துல உச்ச நிலையில முதல் 14 நாட்கள் இருப்பாரு. மேலும் குரு பகவான் முதல் 14 நாட்கள் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்து செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் பார்த்தோம்னாக்கா நீச்ச நிலையில இருப்பாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. இந்த மாதத்துல 2 முக்கியமான பயிற்சி இருக்கு. அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. குரு பகவான் மே 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அது வந்து நமக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதே போல ராகு கேது பயிற்சி மே 18. கேது பகவான் ஜென்மத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில வரக்கூடிய ராகு. அதனால ராகுவால மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். ஆனா அது நம்மள பெரிய அளவுல பாதிக்காது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். மேலும் இந்த மாதத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். பெரிய மைனஸ் என்னன்னாக்கா செவ்வாய் நீச்சம். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 4-9க்குரிய ஒரு யோக கிரகம் இந்த மாதத்துல நீச்சமா இருக்கிறது ஒரு பெரிய குற்றம். அது நான் பெரிய மைனஸா பாக்குறேன். மேலும் 3-10க்குரிய ஒரு கிரகம் இந்த மாதம் ஃபுல்லா உச்ச நிலையில அஷ்டமத்துல இருக்காரு. இது ஒரு வகையில ஃபேவரா இருந்தாலும் ஒரு வகையில கொஞ்சம் ட்ரபிளான சிச்சுவேஷனை கொடுக்கும். அது மாதிரி நம்முடைய ராசிநாதன் இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு வலுத்த நிலையில தான் டிராவல் பண்றாரு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உச்சம் சூரியன், மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்க நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. இது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. மேலும் புதனோட இணைந்த சூரியனாக இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிட்டு இது சிம்மத்துக்கு ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் பொதுவா அஷ்டம சனி பார்த்தோன்னா நிறைய வாழ்க்கை பாடங்கள் லைஃப்ல நிறைய ஏற்ற தாழ்வுகளை கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுத்து ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். அதனால இப்போ இருக்கிற மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இப்பதான் நீங்க ட்ரை பண்றீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கான அடித்தளங்கள் இப்போ நிகழ ஆரம்பிக்குது. அதனால நல்லா டீப்பா லேர்ன் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது, யாரெல்லாம் உண்மையானவங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ஃபேவரானவங்க, யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் கெட்ட யாரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியணும், யாரை நீங்க இந்த நேரத்துல உங்க கூட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற புரிதல்லாம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். பர்டிகுலரா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு கூட்டணி அஷ்டமத்துல இதை நான் வந்துட்டு ஒரு பெரிய மைனஸா தான் பாக்குறேன். சனி ராகு கூட்டணி அஷ்டமத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. முக்கியமா சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதத்துல ஹெல்த் மேல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. குறிப்பா மே 18 வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா டிராவல் பண்ணுங்க. இந்த வண்டி வாகனங்கள்ல அதிகமா டிராவல் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. சனி ராகு அஷ்டமத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளை கொஞ்சம் உங்களை சாதகமா மாத்திக்கோங்க. இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல இந்த விஷ ஜந்துக்களால ஏதாச்சும் பிரச்சனைகளோ குழப்பங்களோ ஏற்படலாம். விஷ ஜந்துக்களோட தொந்தரவு வரும். அட்லீஸ்ட் இந்த டைமிங்ல பார்த்தோம்னா வீட்டை சுத்தி ஏதாச்சும் பாம்புலாம் வந்துட்டு போறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி உங்களை சேஃப்டியா பாத்துக்கோங்க. இது பிரச்சனைன்னு சொல்லல, கவனச்சிதறல் இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். அதே மாதிரி சுக்கிரன் உச்ச நிலையில இருக்காரு. 3ஆம் அதிபதி உச்ச நிலையில முயற்சி பண்ணணும், ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா இயங்க முடியாத தன்மையிலேயே வச்சிருக்கும். மன ரீதியா நல்ல வலிமை இருக்கும். மன ரீதியா ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணணும். குறிப்பா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கும். ஆனா அதை செயல்படுத்த முடியாம கொஞ்சம் திணறுவாங்க. அதை நடைமுறையில கொண்டு வரதுல கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்வாங்க. ஸோ பிளான் பண்ணி கரெக்டா நீங்க மூவ் ஆன் ஆகுறது நல்லது. முக்கியமா ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனாலதான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க.
பாத்துக்கோங்கன்னு. கவனச்சிதறல் இல்லாம, அலட்சியம் இல்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல யாரும் போய் ஹெல்த் இஷ்யூல போய் மாட்டிக்காதீங்க. நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களை நீங்க பாத்துக்கோங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம், பெரிய யோகம். ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 90% பார்த்தோன்னா ஹெல்த்ல தான் அடி வாங்கும். அஷ்டம சனின்னு வந்தாலே ஹெல்த்ல தான் ஒரு 90% அடி வாங்குவாங்க. ஏன்னா சிம்மம் வந்து பார்த்தோன்னாக்கா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையை வந்து அவங்க மைண்ட்ல கொடுத்தாலும் அதை சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா சிம்மத்தோட கெப்பாசிட்டி அப்படி. ராஜகிரகமான சூரிய பகவான் நம்முடைய ராசிநாதன், ஆளுமை தன்மை அதிகமான கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் இவங்களுடைய புத்தி சாதுரியத்தை வச்சு அதை எளிமையா சமாளிச்சிருவாங்க. இவங்களை எந்த இடத்துல அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹெல்த்ல மட்டும் அவ்வளவா கேர் எடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அலட்சிய தன்மை இருக்கும் டிஃபால்ட்டா. சனி பகவான் எதுல கேர்லெஸ்ஸா இருக்காங்களோ அதுல தான் ஒரு பிடிப்பாரு. அதனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நான் ஆரம்பத்திலே இருந்து உங்களுக்கு ஹெல்த்தை நீங்க கவனமா பாத்துக்கணும். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்கன்னு சொல்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சூரியன் உச்ச நிலையில இருப்பாரு. சிந்தனை தெளிவுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழப்பம் வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல இறங்கிடுவீங்க. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ராசிநாதன் வலுத்த ஒரு மாதம். நிறைய குழப்பம் வரும். நிறைய வந்து பார்த்தோன்னா நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க, அதுக்கு நிறைய பேர் தடைப்படுத்துவாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம மீண்டும் அதை முயற்சி பண்ணுவீங்க. அந்த அமைப்பு இந்த மாதத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சூரியன் பார்த்தோன்னாக்கா 9, 10 இந்த இடங்கள்ல தான் சஞ்சாரம் செய்றாரு. 9ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது உங்களுக்கு நல்லது. ஆனா உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாரோட அதிகமா கருத்து போராட்டம்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படின்னா தந்தை பற்றிய ஏதோ ஒரு சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்றது நல்லது. மற்றபடி இந்த உச்ச சுக்கிரன் அதுவும் பாகியத்துல இருக்கிறது உங்களுக்கு நிறைய புது ஐடியாஸை கொடுக்கும். புது ஆங்கிள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். ஏன்னா ஒண்ணுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுக்குதான் உங்களுடைய உடம்பை ரெடி பண்ணுங்க. உங்களுடைய மனசை நீங்க கொஞ்சம் நல்லா கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல நிறைய கவலை இருக்கும் மனசுல, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. சூரியன் சனி அஷ்டமத்துல சேர்ந்துட்டாலே மனக்கவலைன்னு அர்த்தம். நிறைய டிப்ரெஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கும். அந்த லெவல் இப்ப பீக்ல இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வருத்தம் அடைந்து கொண்டே இருக்கிற ஒரு மனநிலையை இது கொடுக்கும். உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க வலிமைப்படுத்தினீங்கன்னாக்கா இந்த நேரத்துல வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க எளிமையா யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யார் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்தது மே 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் மே 14ஆம் தேதிக்கு மேல குறையும். ஏன்னா குரு வந்து ஓரளவுக்கு ஃபேவரான சிச்சுவேஷனுக்கு வராரு. அதுலயும் புதனோட வீட்டுல குரு, அதே மாதிரி பஞ்சமாதிபதியாக குரு வராரு. அதனால இப்ப இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாம் மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்கிற குழப்பங்களுக்கு மே மாதத்துக்கு மேல தெளிவு கிடைச்சிடும். முயற்சிகளை மே மாதத்துக்கு மேல உங்களால தொடர முடியும். நீங்க யோசிக்கிற விஷயத்தை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. புதிய விஷயங்கள்ல இறங்குவீங்க. கண்டிப்பா புதிய முயற்சிகள்ல மே 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மைண்ட் லெவல்ல இருக்கிற அந்த திங்கிங்கே இப்போ ஆக்ஷன்ல நீங்க கொண்டு வருவீங்க. அது வந்து மே மாதம் மே 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஃபேவரா வருது. அதே மாதிரி தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மே 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா நீங்க பாக்குற தொழில், செய்யற உத்தியோகம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீனஸே இருக்காது. ஏன்டா இந்த உத்தியோகத்தை பாக்குறோம், ஏன்டா இந்த தொழிலை பாக்குறோங்கிற மாதிரியான மனநிலையை தான் அதிகமா கொடுக்கும். மேபி ஒரு சிலருக்கு நல்ல உத்தியோகம், ஒரு அரசு உத்தியோகத்துல இருக்காங்க. சூரியனுடைய ராசியில பிறந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து அரசு உத்தியோகத்துல போயிடுவாங்க. அப்படி நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலுமே சக ஊழியர்களோட, மேல் அதிகாரிகளோட ஒரு மாதிரியான கருத்து போராட்டம், முரண்பாடான சூழ்நிலை இதெல்லாம் இருக்கலாம். என்னைக்கும் இல்லாத பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு மாதிரி அப்படியே மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஆனா மே 14க்கு மேல இது சரியாயிடும். ஏன்னா 10ல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது. உத்தியோகத்துல மாற்றம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்துல இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்படி ஒரு மாதிரி உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியா மாற்றங்களையும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் 10ல இருக்கிற குரு கொடுத்திருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல கஷ்டத்தை கொடுத்திருக்கும், தொழில கஷ்டத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி குரு பகவான் பஞ்சமாதிபதியாக வந்தாலும் அஷ்டமாதிபதிங்கிற ரோலையும் அவர் பிளே பண்றதுனால ஒரு பக்கம் சின்னதா லாபம் கிடைச்சிருக்கும், கூடுதலான கஷ்டங்கள், கூடுதலான உழைப்பை போட வச்சிருக்கும். நீங்க போட்ட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கும். முழுமையான திருப்தியை கொடுத்திருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். தொழில், உத்தியோகம் இந்த மே 14 வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு முழுமையான திருப்தியை நமக்கு கொடுக்காது. அதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்போ இந்த மாதத்துல மே 14 வரைக்கும் அப்படி இருக்கு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா தொழில், உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த கலக்கம், குழப்பம்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். சனி பார்வை ஜீவனத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகமே இல்லாத சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். மே 14ஆம் தேதிக்கு மேல அந்த உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும். உத்தியோகம் இல்லாம இருக்கீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற
எண்ணம் வரும். ஏதாச்சும் நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, இல்லைனாக்கா நம்ம கையில இருக்கிற பணத்தை போட்டு நம்ம நம்மளுடைய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாமா, கொஞ்சம் ரிஸ்கியான ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம்லாம் மே 14ஆம் தேதிக்கு மேல வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வச்சு எதிலையும் மாட்டிக்க வேண்டாம். சனி அஷ்டமத்துல சனி பகவானுடைய பார்வை ஜீவனத்துல இருக்கும். அது அவ்வளவா நல்லது கிடையாது. அதனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டம சனியில தொழில் ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் யாருக்கும் சிறப்பா போனதா நான் சொல்லி கேள்விப்பட்டது இல்ல. மேபி ஒரு சிலருக்கு மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி வரும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா தசா புக்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வரும். ஆனா மேஜர்லி நீங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது. குறிப்பா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எதுலயும் நீங்க இறங்க கூடாது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா நீங்க கேட்கணும். பிளைண்டா யாரையும் முழுமையா நம்ப கூடாது. உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பிளைண்டா நம்ப கூடாது. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா கேட்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த காலகட்டங்கள்ல மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா கையில இருக்கிற பணம்லாம் ஏதாச்சும் ஒரு பக்கத்துல போய் முடங்கிடும். ஒரு சிலர் கடன் வாங்கி அதை செயல்படுத்துவாங்க. சோ இந்த அமைப்புலாம் ஆக்டிவேட் ஆகுது. அதனால தொழில், கூட்டு தொழில் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம். மே 14க்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப நாளா நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மே 14ஆம் தேதிக்கு மேல அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும். இப்போ இருக்கிற நீங்க இப்போ ஒரு சேலரியில் இருப்பீங்க, அதை விட கொஞ்சம் பெட்டரான சேலரிக்கு இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி இந்த டைமிங்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய கிடைக்கும். சிம்மத்துக்கு அஷ்டம சனி நடக்குது எல்லாமே ஜீரோ அப்படிலாம் கிடையாது. அஷ்டம சனியில தான் சிம்மத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா சனி நமக்கு 6ஆம் அதிபதி, அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். திடீர்னு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனா அதை யூஸ் பண்ற பக்குவத்திலேயோ அதை யூஸ் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்க மாட்டோம். அதுதான் அஷ்டம சனியுடைய சோதனை காலம் அப்படின்னு சொல்றது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஒன்னே ஹெல்த் அடி வாங்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் அப்படியே முன்னுக்கு பின்னாக்கா இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு வரும். அதை யூஸ் பண்ற தன்மையே நமக்கு கொடுக்காது. ஆசைகள்லாம் இருக்கும், ஆனா அதை பண்ண முடியாது. அது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு தெரியல எனக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்மள பின்னோக்கி இழுக்கும். அதனாலதான் நான் உங்களை உடலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கோங்க. எந்த பக்கத்துல நமக்கு ஃபுல் ஸ்டாப் வந்தாலும் அதெல்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னா போதும். அஷ்டம சனியில ஒண்ணுமே நடக்காதெல்லாம் கிடையாது. நம்மளை தயார்படுத்திக்கணும், அலட்சியம் இல்லாம நம்ம தயார்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அப்படி நீங்க ரெடியா இருக்கீங்கன்னாக்கா கான்பிடண்டா இறங்கலாம். வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கானது. அதனால உங்களை நீங்க தயார்படுத்தி தயார் நிலையில வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 14க்கு மேல ஒரு சுப மாற்றம், நல்ல மாற்றங்களை தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாபத்துல இருக்கிற குரு மேஜரா யாரையும் கெடுத்தது கிடையாது. அதன் வகையில இந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்துக்கு வர குரு பகவான் நமக்கு நல்ல பலன்களையே அதிகமாக கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தோன்னா செவ்வாய் இந்த மாதத்துல நீச்ச நிலையில, அதுவும் 12ஆம் இடத்துல. ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய டிராபேக் தான் இந்த மாதத்துல. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலைங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும் இது. அதுவும் 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம். தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு இருக்கும். தாய் தந்தையாரோட கருத்து போராட்டம் அதிகமா இருக்கும். தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகமா இருக்கும். இந்த வண்டி, வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமா பழுது பார்த்தல் சார்ந்த செலவுகள் வந்துட்டு போகும். அதே போல இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள். இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா இப்ப இருக்கிற வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இது மாதிரியான மாற்ற நிலைகள் இதெல்லாம் ஏற்படும். குறிப்பா சொல்லணும்னா செலவு, வரவை தாண்டிய செலவு அது இந்த மாதத்துல இருக்கும். பர்டிகுலரா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவை மட்டும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனவே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஷெட்யூல்லாம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, அதே மாதிரி வரக்கூடிய பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுலயும் சரி கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். ஒரு 70% செலவு எதன் வகையில இருக்குன்னு பார்த்தோம்னா ஹெல்த், மருத்துவ செலவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது கேது 2ஆம் இடத்துல. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் முதல் 18 நாள் பார்த்தோம்னா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய பிரஷர் இருக்கும். குடும்பம் சார்ந்த கவலை, குடும்ப வாழ்க்கை சார்ந்த கவலை, பேச்சுவார்த்தைகள ஒரு நிதானமே இருக்காது. அவசரப்பட்டு வார்த்தையை வெளியிட்டு பிறகு அதுக்காக வருத்தப்பட்டு இருப்போம். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மாதிரியான கலக்கமான சூழ்நிலை தொடர்ச்சியா நிலவுற மாதிரி இருக்கும். குடும்பத்துல பண பற்றாக்குறை, பணத்துக்காக அதிகமா வாக்குவாதம் வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு கேள்வி கேட்கிற தன்மைக்கு நம்ம வருவோம். இந்த மாதத்துல குறிப்பா மே 18 வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள கொஞ்சம் கவனம், அக்கறை, நிதானம், பொறுமை நிச்சயமா வேணும். மே 18க்கு பிறகு ராகு கேது பயிற்சி அது ஓரளவுக்கு நமக்கு சாதகமா வருது. அதனால மே 18 வரைக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்ம நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. அடுத்து திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுறாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு பார்வையில ராகு வந்துடுறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரியான போராட்ட தன்மையை கொடுத்திருக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த
சார்ந்த வகையில வருத்தங்களை கொடுத்திருக்கும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்ப ராகு 7க்கு வருது பார்த்தோன்னா வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா உங்களாலேயோ இல்லைன்னா அவங்களாலேயோ ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படும். அதாவது உங்களால அவர்களுக்கோ அவர்களால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம், அலைச்சல், செலவு இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பார்வையில ராகு வரதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அது சிம்மத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். என்ன நடந்தாலும் சமாளிச்சிடலாம். அதனால கவலைப்படாம இருக்கலாம். கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா நம்ம கடந்து இந்த அஷ்டம சனியை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம கடந்து வந்துடலாம். இந்த நேரத்துல சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் இதெல்லாம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கணும். எதையும் நீங்க பெருசுபடுத்த கூடாது. ராகு 7க்கு வந்தா சின்ன விஷயத்தை அப்படியே பெருசா ஊதி பெரிய பிரம்மாண்டமா மாத்திடும். அதனால எதையும் பெருசுபடுத்தாம ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. அதுவே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது நல்லது. பர்டிகுலரா அந்த மே மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் நிச்சயமாக தேவை. மே 18ஆம் தேதிக்கு மேல ஜென்ம கேது, இதுவும் பார்த்தோன்னா சிம்மத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் தான். ஜென்மத்துல கேது வருது அவ்வளவா நல்லது இல்ல. குறிப்பா சிம்மத்துக்கு அவ்வளவா நல்லது கிடையாது. மத்த எல்லா ராசிகளை விடவும் கேது ஜென்மத்துல இருக்கும்போது சிம்ம ராசிக்கு தான் கொஞ்சம் அதிகமான சோதனைகளை கொடுக்குறாரு. அதான் ஒரு யதார்த்தமான உண்மை. காரணம் என்னன்னா சிம்மத்துக்கும் கேதுவுக்கும் சுத்தமா ஆகாது. ரெண்டு பகை கிரகங்கள். சூரியனும் கேதுவும் ரெண்டு பகை கிரகங்கள். ஜென்மத்துல வரும்போது தன்னுடைய இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்குது. இது என்ன பண்ணுனாக்கா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சிந்தனையை அதிகமா கொடுக்கும். கடுமையான சிந்தனையை கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஏதோ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கடுமையா. அதுதான் ஜென்ம கேது. அதே மாதிரி யாரை நம்புறது, எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கிற அந்த குழப்பத்தன்மையை கொடுக்கும். நல்லபடியா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் அப்படியே ஓரளவுக்கு நியூட்ரலா டிராவல் ஆயிடும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். பொதுவா ஜென்ம கேது யோசனை அதிகமா கொடுக்கும். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா மெடிடேஷன் பண்ணணும், மைண்டை ஃப்ரீயா வச்சு நம்ம டிராவல் பண்ணணும். இதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜென்ம கேது கடுமையான சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் கூடுதல் மன உளைச்சல உங்களுடைய மனசுக்குள்ள போட்டு நீங்க ஏத்திக்க கூடாது. ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்குன்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்தலாம், அதை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் இந்த நேரத்துல. அல்ல ஜென்ம கேது என்ன பண்ணுங்கிறது நான் சொல்லிட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ரியாக்ட் ஆனீங்கன்னா நீங்க சேஃப்னு அர்த்தம். அல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த காரணமும் சொல்லாதீங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் சரி, தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு கிளியரான மைண்ட் செட்டை கொடுக்கும். முக்கியமா யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. மைண்டை ரிலாக்ஸா வைங்க. இந்த மொபைல் பாக்குற டைமிங்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது உங்களுடைய நேரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். அது உங்களுக்கு தனியா ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். மாதிரி இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 90% பாத்தீங்கன்னா சோகமான ரீல்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இது யங்ஸ்டர்ஸ் பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அது அப்படிதான் அந்த டைம் உங்களை அப்படியே மாத்தும், தலைகீழா மாத்தும். நேரத்துல சோசியல் மீடியாஸ், அந்த மொபைல் யூஸ் பண்ற டைமிங் இதெல்லாம் குறைச்சிட்டு ஏதாச்சும் பயனுள்ள வகையில உங்களை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டப் கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை இன்னும் கூடுதலா கொடுக்கும். பொதுவாவே சிம்மம் தேடலுடைய மனப்பான்மை உடையவர்கள் தான். தேடல் எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். சும்மா இருக்கவே உங்களுக்கு பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல உங்களுடைய தேடலை நீங்க மேற்கொள்ளலாம். அந்த தேடல்ல எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு மேஜரா பிரச்சனை இல்ல. ஹெல்த்ல மட்டும் கேரா இருந்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை உங்க பக்கமா தக்க வச்சுக்கோங்க. அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. படிப்பு சார்ந்த வகையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமா இந்த மாதத்துல உண்டு. அது மாதிரி குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, நல்ல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தம் இதெல்லாம் ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும். சனி பார்வை 5ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த தாக்கங்களை குரு பார்வை நமக்கு குறைக்கும். பிள்ளைகளோட ஒரு போராட்டமான சூழ்நிலை ஆல்ரெடி நிறைய பேருக்கு இருக்கலாம். அந்த தன்மைகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கிற வருத்தம், கவலை எல்லாம் அப்படியே டோட்டலா குறையும். குறிப்பா பிள்ளைகளுக்கு சுப விஷயம் இன்னும் நடக்கலையே நிறைய பேருக்கு கவலை வரும். அந்த விஷயங்கள்லாம் இப்போ மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஓவரால் அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நான் பிரதானமா சொல்லுவேன். அதுல மட்டும் நீங்க கேரிங்கா இருங்க. மன ஆரோக்கியத்தை உங்க பக்கமா தக்க வச்சுக்கோங்க. ரெண்டையும் மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கோங்க. மத்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும். எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.
இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல கேது, ஜென்ம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு, அதே மாதிரி இந்த மாதத்துல கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டமத்துல சனி அஷ்டம சனியா டிராவல் பண்றாரு. அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் கலத்திர ஸ்தானத்துல இருந்தாலும் குரு பார்வை வாங்கிய ராகு, அதனால அது மேஜரா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். மாதிரி சுக்கிரன் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு இந்த மாதத்துல. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. சூரியன் புதன் இணைவு, அதுவும் ஜீவன ஸ்தானத்துல மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதுவும் ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து குரு 11ஆம் இடத்துல, அதுவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். செவ்வாய் இந்த மாதத்துல முதல் 6 நாட்கள் மட்டும் விரயத்துல நீச்சமா இருப்பாரு. 6ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு. பொதுவா செவ்வாய் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு ஜென்மத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு இருந்தாலும் கேதுவோட இணைந்த ஒரு செவ்வாயா இருக்காரு. அது நான் அந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். மற்றபடி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி, சூரியன் கரெக்டா 15ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் குருவோட இணைகிறாரு. அதே போல புதன் பார்த்தோம்னா மாதத்தோட ஆரம்பத்திலேயே கரெக்டா 6ஆம் தேதியிலே பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 11ஆம் இடத்துல ஆட்சி ஏறாரு. அதுவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். மேலும் மாதத்தோட கடைசியில சுக்கிர பயிற்சி கரெக்டா 29ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டமத்துல இருந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு இப்ப அஷ்டமத்துல சனி மட்டும்தான் இருக்காரு. அது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல மாற்றமா நான் பாக்குறேன். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை வாங்கிய ராகு மேஜரா இஷ்யூஸ் இல்ல, அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். இப்போ வந்து செவ்வாய் கேது இணைவு அது மட்டும்தான் கொஞ்சம் குற்றமா இருக்கு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், பொருளாதாரம், தொழில் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டு. உத்தியோகம் இல்லாதவங்க உத்தியோக வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல பர்டிகுலரா கிடைச்சிடும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்த அந்த சுமை, பணி சுமை இதெல்லாம் இப்ப குறையும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் இந்த மாதத்துல. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, மேல் அதிகாரிகளால ஆதாயம் இதெல்லாம் உண்டு. ஆனா என்ன, சனி பார்வையில சூரியன் இருக்கிறதுனால ஒரு சில கருத்து வேறுபாடுகள், ஒரு சில முரண்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா வெளிப்படையா இந்த விஷயமும் வெளியாகாது. அதாவது உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல மேஜரா பிரச்சனை இல்ல, அப்படியே அழகா கடந்து வந்துரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே அழகா நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும். தொழில் சம்பந்தமான சிந்தனை இப்ப எழுச்சி பெற்று நிற்கும். ஏன்னா வந்து அப்படியே ராசிநாதன் ஜீவனஸ்தானத்துல முதல் 15 நாள் இருப்பாரு. நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வரும். பிளானிங் எல்லாம் அப்படியே தொழில் சம்பந்தமாவே போகும். ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா கத்துக்கலாமா, கத்துக்கிட்டா நம்மளால அதை பொருளாதாரமா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் அதிகமா வரும். அதே மாதிரி நிறைய பேர் புதிய முயற்சிகள் இறங்குவாங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான அமைப்பை கொடுக்கும். பொறுத்த வரைக்கும் சனி பார்வை ஜீவனத்துல இருக்கு. இந்த நேரத்துல தொழில் சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். அதுக்காக அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் போய் தொழில பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. அவசர முடிவுகள் எடுத்து ஹியூஜ் ஆஃப் அமௌண்ட் கொண்டு போய் உங்களுடைய தொழில முடக்கிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த சேஞ்சஸும் வேணாம். இப்ப என்ன இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. மாற்றம் பண்றேன், நான் வந்து அதுல இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு இறங்க வேண்டாம். அது அவ்வளவா ஃபேவரா இருக்காது. அதே மாதிரி இந்த மாதத்துல பொருளாதார வரவுலாம் சிறப்பா இருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா தண்ட விரைய செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் ஜூன் 6க்கு மேல. அதே போல பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் இந்த மாதத்துல கையில நிற்கும். வரக்கூடிய பொருளாதாரத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கையில நிற்கும். போன மாதம் அளவுக்கு ரொம்ப மோசமா இந்த மாதம் இருக்காது. மேலும் நிறைய பேருக்கு பண தேவை நிறைய இருக்கும். நிறைய கமிட்மெண்ட், ஃபேமிலி, உடைய ஹெல்த், உடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். நிறைய மாற்றங்களை பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவீங்க. பண தேவை தான் இப்ப அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனையும் இந்த மாதத்துல அதிகமாக இருக்கும். குறிப்பா 15ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா பொருளாதார சிந்தனைகள்லாம் எழுச்சி பெற்று நிற்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஜூன் 15க்கு மேல நமக்கு ஏற்படும். அதே மாதிரி ஜென்மத்துல செவ்வாய் கேது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல யோசிச்சு குழம்புற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளவா செட் ஆகாது. தாயார் கூடயும் தந்தையார் கூடயும் ஏதோ ஒரு மாதிரியான போராட்டத்தன்மை வெளிப்படுற மாதிரி இருக்கும். மேலும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி
அதிபதியாக செவ்வாய் வருவாரு. செவ்வாய் ஜென்மத்துக்கு வரும்போது பொதுவாவே சிந்தனை ஓட்டம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதுலயும் கேதுவோடு இணைந்த செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டா உணர்ச்சி வசப்பட வைப்பாரு. கோபத்தன்மை அதிகமா வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கணும். மன ரீதியா சில தாக்கங்களை கொடுத்து எல்லா விஷயத்துக்கும் எது எமோஷனல் ஆகுற மாதிரியான ஒரு தன்மை இது கொடுக்கும். இல்ல எதுக்கும் ஓவரா ரியாக்ட் ஆக வேணாம், ஓவரா எமோஷனல் ஆக வேணாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்கக்கூடாது இந்த மாதத்துல. அது ரொம்ப டிஃபால்ட்டா கவனமா இருங்க. கோபமான வார்த்தைகள் இப்ப அதிகமா வெளிப்படும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். கோபத்தன்மையால தேவையில்லாத பின்விளைவுகள் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா போதும், டக்குன்னு கோபம் வந்துடும். எல்லாருக்குமே இது எந்த ஏஜ் கேட்டகரினாரா இருந்தாலும் சரி. காரணமே இல்ல, அந்த அந்த ஒரு கோபத்துக்கு அர்த்தமே இருக்காது. கோபப்பட்டுட்டு பிறகு யோசிப்போம். அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க. கோபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிம்மம் கொஞ்சம் கூடுதல் உஷாரா இருக்கணும். கோபப்பட்டீங்கன்னா போச்சு, அந்த இடத்துல நீங்க ஜீரோன்னு அர்த்தம். அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுங்க எல்லாத்தையும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, என்னதான் சொல்ல வராங்க, உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கறத ஜஸ்ட் ரிலாக்ஸா கையை கட்டிட்டு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. லேர்னிங்கான ஒரு டைமிங் தான் இது. சோதனை காலம்னு தெரிஞ்சும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள ரியாக்டிங்ல ரொம்ப அதிகமா நம்ம ஈடுபட்டோம்னா அது நமக்கு தேவையில்லாத பின்விளைவுகளை தான் கொடுக்கும். சோதனை காலம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை ஆயிக்கணும். ஜஸ்ட் எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ஜஸ்ட் எல்லாத்தையும் பாருங்க. அதோட நிப்பாட்டிக்கோங்க. நோ ரியாக்ட், ஜஸ்ட் லிசன். இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கணும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்துலயும் சகிப்புத்தன்மை தான் இப்போதைக்கு வேணும். எல்லாத்தையும் அப்படியே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட டிராவல் பண்றது நல்லது. அதே மாதிரி திருமண முயற்சியில இருக்கிறவங்க திருமணத்தை தள்ளி போட முடியும்னாக்கா தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திருமண முயற்சியில இருக்கட்டும், திருமணம் நடக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், ஒரு மாதிரியான மன உளைச்சலை டிஃப்ரெண்டா கொடுக்கும். ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்காது. இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளே வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, டைம் இருக்கு, ஏஜ் இருக்கு, அதனால தள்ளி போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற பட்சத்துல தள்ளி போட்டு பண்ணுங்க. ஏன்னா வந்து மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கணும் நமக்கு. அது ஆரம்பத்திலேயே போராட்டத்தை கொடுத்துச்சுன்னா அது நமக்கு ஒரு மாதிரியான பேடான மைண்ட் செட்டை கொடுத்துரும். அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இருப்பினும் சரியா மேட்சஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது ஒரு 70% பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாத ஜாதகம் அதிகமா வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பிடிவாத குணம் அதிகரிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அதனால இந்த லவ் மேரேஜ், லவ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கிரக அமைப்புகள் பிடிவாத தன்மையை அதிகமா கொடுத்துரும். அதனால இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. மேரேஜ் லைஃப் எல்லாம் வரீங்கன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களை பார்ட்னரை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா அந்த அரேஞ்ச் மேரேஜ் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க. சரியான ஜாதக பொருத்தங்களை பார்த்து சேரக்கூடிய ஜாதகங்களை மட்டும் சேர்த்து நீங்க மேரேஜ் லைஃப்ல போறது நல்லது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி பெருசா இஷ்யூஸ் இல்ல. இந்த திருமண முயற்சியே ஒரு டிஃபரெண்டான வைப்ரேஷனை கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு எண்ட் ரிசல்ட் ஃபேவரா இருக்கும். அதனால ஆப்ஷன் இல்லாதவங்க திருமண முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். முடியுங்கிறவங்க தள்ளி போட்டு பண்றது நல்லது. அடுத்த திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனம், விழிப்புணர்வு தான் தேவை. அது மாதிரி அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருந்து செயல்படுறது நல்லது. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம், இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல்லாம் வரலாம். நண்பர்களோட ஒரு சில வாக்குவாதம், குழப்பம், குறிப்பா அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க பிசினஸ் ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். யாரையும் முழுமையா நம்ப கூடாது. உடைய சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாம் உடைய நண்பர்களை நம்பி சொல்ல வேண்டாம். இந்த மாதத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன், புதன், குரு இணைவுலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுல கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆனா மாணவ மாணவிகளுக்கு குழப்ப சிந்தனை அதிகமா இருக்கும். எதை சூஸ் பண்றது, எதை நோக்கி டிராவல் பண்றது, ஒரு மாதிரி அந்த படிப்பு சம்பந்தமான விஷயமே ஒரு மாதிரி மன உளைச்சலான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இந்த ட்ராக் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாலும் அதுல பயணிக்கிறதுல ஒரு மாதிரியான மன உளைச்சல் இருக்கும். அது மாதிரி இந்த அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க, அந்த அஸ்பிரன்ஸா இருக்கீங்கன்னாக்கா இப்போ வந்து மன கண்ட்ரோல் தான் இப்போ தேவை. இப்போ நீங்க படிக்கிற டைமிங்கை விட கவலைப்படுற டைமிங் அதிகமா இருக்கும். அதில் எதை பத்தி ஓவரா திங்க் பண்ணாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து அஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, படிப்புல மட்டும் கவனமா இருங்க. உடைய ஹெல்த்தை டிஃபால்ட்டா உங்க பக்கமா தக்க வச்சுக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அதெல்லாம் நீங்க ஒமிட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்க சரியா பராமரிச்சாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் இணைவுலாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கிறது.
இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா மைனஸ் இல்ல. கவலைப்பட்டுக்கிட்டே படிச்சிரும் அந்த அமைப்பு நல்லா இருக்கு. கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காம அப்படியே அந்த கவலையின் வெளிப்பாடு அப்படியே படிப்பா கன்வெர்ட் ஆயிடும். அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. டைம் வேஸ்ட் பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நண்பர்களால தேவையில்லாத நேர விரயம் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஃபைனலா ஹெல்த், நான் எல்லா மாதத்திலையும் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி மே மாதத்திலையும் இதே இன்டிமேஷன் தான், இந்த மாதத்திலையும் அதே தான். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹெல்த்ல டிஃபால்ட்டா நீங்க அக்கறையா கவனமா இருக்கிறது நல்லது. அஷ்டம சனி விலகிற வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை கண்டிப்பா செலுத்தியே ஆக வேண்டும். அதே மாதிரி மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க. ஜஸ்ட் அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும், ஒரு டிஃப்ரெண்டான வைப்ரேஷனை கொடுக்கும், சிந்தனை தெளிவை கொடுக்கும். அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஆரா உங்களுக்கு கிரியேட் ஆகும். முடிஞ்சவங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமா வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா திருநள்ளாறு போயிட்டு இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏத்திட்டு வாங்க. அங்க உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். மற்றபடி இந்த காலகட்டத்தை தெய்வ வழிபாடோட உங்களுடைய மன அமைதியோட கடக்கிறது நல்லது. கோபத்தன்மை மட்டும் இந்த மாதத்துல குறைச்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் பெருசா டிராபேக் இல்ல. ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். புதிய விஷயங்கள்ல புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. உடைய உடல் ஆரோக்கியம், கோபமான உணர்வு, இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சு செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.